ஆமா அம்மா என்ன நந்தவனத்துக்கு யார் வருவா? பெண்கள் தான் வருவாங்க. அழகிலே சிறந்த பெண்கள் வருவார்கள். ஆமா இது மனதிலே நினைத்து நந்தவனத்தின் வேலி எட்டி பார்க்கின்றான் கீசகன். சரி அங்கே 1000 தேடிமார்களுக்கு மத்தியிலே மலர் பறிக்கின்றாளே சைகேந்திரி நகலை கண்டான் கீசகன். சரி வீடியோ எடுங்களெல்லாம் வேற போயிட்டு வரல. வீடியோ எடுங்கள யாராக இருப்பார் ஆக்கப்பட்ட பொருளைத்து அரசாங்கத்திற்கு சொந்தம். சரி அரசாங்கமே எனக்கு சொந்தம். ஆமா மக்கா தொட்டெல்லாம் பேசியிருப்பாள். ஆமா நந்தவனத்துக்குள்ள போயிடுவோம். சரி எனது கீசகனாகப்பட்டவன் நந்தவனத்திற்குள் வருகின்றான். சரி நந்தவனத்திற்குள் வந்து தேடிமார் பெண்களை பார்த்து தேடிமார் பெண்களை அதோ மலர் பறித்துக் கொண்டிருக்கின்றார். ஆமா அவளுக்கு எந்த ஊர் எந்த பெயர் பார்த்தார் சேடியர்கள். சரி ஐயா கீசக பிரபு என்ன சுமார் 10 மாதம். சரி என்ன 10 மாதம்? ஏயா யாருக்கு 10 மாசம் கிடையாது. சரி 10 மாசம் வயச காலமே. ஆமா இந்த பெண்ணால் 10 மாதமாகவே சரி உங்கள் அக்கா வீட்டிலே அடிமை வேலை பார்த்து வருகிறார் என்றார். ஆமா அம்மா என்ன
என்ன இவ்வளவு சொன்னீங்களே, சரி அந்த அம்மா பெயர் என்ன என்று கேட்கிறேன். ஆமா ஐயா, என்ன அந்த அம்மா பெயர் பெயர் சகீந்திரி, சரி விரத ஜாரணி, ஆமா பணிப்பெண் என்று அழைப்போம் என்றார். சரி அம்மா, என்ன பேர் வைக்கிறதுலயே ரொம்ப பெருமை இருக்குமா? அது என்ன பெருமை? சும்மா பேரை சொல்லிதான் கூப்பிட முடியாது. கூப்பிட முடியாது. அந்த காலத்திலே குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டுமே, ஆனால் குலதெய்வத்தின் பெயரைத்தான் குழந்தைகளுக்கு சூட்டுவார்கள். சரி வீட்டுக்கு 2 பேர் இருக்கும், 3 பேர் இருக்கும், சாமி பேர். ஆமா ஐயா நாராயணசாமி, என்ன எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா நிச்சயமா உங்க பேரைத்தான் வைப்பேன். சரி அம்மா தாயே, என்ன எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் பேர் வைப்பேன் என்பார்கள். ஆமா குலதெய்வத்தின் பெயரை குழந்தைகளுக்கு வைத்தார்கள். சரி அப்புறம் வந்துச்சு பெரியவர்கள் பெயரை பிள்ளைகளுக்கு வைத்தார்கள். ஆமா இப்ப நான் தான் இருக்கிறேன். சரி என்னுடைய மாமனார் பெயரை என் குழந்தைக்கு வைத்தால் எங்க அத்தை எப்படி கூப்பிடுவாங்க? கூப்பிட மாட்டாங்கல்ல. நான் தான் மாமன் பேரை சொல்லி கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியாதுல்ல. அது கூட போச்சுமா. சரி இப்ப வந்து இருக்குமா பேர் வைக்கிறது என்ன? வயிற்றிலே கரு ஜனித்தவுடன் உடன் நெட்ட தட்டது. சரி ஆம்பளை பிள்ளை பேர்ல ஒரு 1000 பேர். 1000 பேரா? ஆமா. சரி பொட்டை பிள்ளை பேர்ல ஒரு 1000 பேரா? மொத்தம் 2000 பேர். பத்துமா? என்ன பத்மாவா? பத்துமான்னு கேட்டேன். அம்மா, அந்த பேரை கூட வாயில சொல்லி கூப்பிட முடியுமா? ஏன் கூப்பிட முடியல? தசு புசுன்னு பேரெல்லாம் முடிஞ்சா எப்படி கூப்பிட முடியும்? ஆமா கூப்பிட முடியாது இல்ல. நானும் கோயிலுக்கு வந்தேன். சரி வந்த உடனே இந்த அக்கா கிட்ட ரொம்ப நல்லா இருக்கீங்களான்னு. ஆமா நல்லா இருக்கேன். சரி கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு. என் மகன் வந்திருக்கான், மருமக வந்திருக்கா, பேரன் வந்திருக்கான், பேத்தி வந்திருக்காங்க. குடும்பமே வந்திருக்காங்க. குடும்பத்தோட சாமி கூட பார்க்க வந்திருக்காங்க. ஆமா சரி, உங்க பேரன் பேரு என்னன்னு கேட்டேன். சரி ஏதாகி என்ன? என் பேரனுக்கு என்னமோ ஒரு பேர் வச்சா என்னமோ பேர் வைக்கிறதுக்குன்னா 2000 பேர். கசு புசுன்னு சொன்னா ஒண்ணும் வாய்க்குள்ள நுழையல. ஒண்ணும் நுழைய மாட்டேங்கா. சரி, உங்க பேர் என்ன பேருமா? எங்க பேரு முத்துமாரி. முத்துமாரியா? ஆமா. பேரெல்லாம் அழகாத்தான் இருக்கு. முத்துமாரி நல்ல பேரு. சரி, உங்க பேரை கூட அப்படின்னு அது வீட்டுல வச்சிருக்கா. நல்லா வச்சாரு. ஏதாடி உன் பேர் என்ன பேரு? என் பேர் மாரியம்மா. ஆமா, மாரியம்மாங்கிற பேரு மேகி. 2 மினிட்ஸ்ல கிண்டி திங்கிற மேகின்னு வச்சிருக்கா. வீட்டுல வச்ச பேரு தான்க்கா. இது வேறையா? ஏதாடி என்ன பாப்பா, உங்க பேர் என்ன பேரு? நல்ல பேர் தான். எல்லாமே எங்க சட்ட முத்து தான். அவங்க சாப்பிட்டாலே முத்து தானே, ரதின்னு சொல்லிட்டாங்க. ஆமா. ஆனா இந்த பேர் வைக்கிறது பெருமை. சரி, ஆனா அந்த அம்மாவுக்கு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு? அவ இருக்கு அழகுக்கு. சரி, 3 பேர். என்ன என்கிட்ட சொன்னா 3000 பேர் வச்சிருப்பேனே. என்கிட்ட சொன்னா 10,000 பேர் வச்சிருப்பேனே. இது வேறையா? எனது வீசைகளாகப்பட்டவன் சகீந்திரியின் பக்கத்திலே வந்து எப்படி அழைக்கின்றான் தெரியுமா? எப்படி அழைக்கின்றான்? கண்ணால் என்னை பாரமா, கருத்தில் வெற்றுமை தீரமா. கண்ணால் என்னை பாரமா, கருத்தில் வெற்றுமை பாரமா. பெண்ணே என்னை சந்தேகமா, பேசாமல் நீ நடந்தா நியாயமா. என்னை பாரமா, கருத்தில் வெற்றுமை தீரமா. பெண்ணே என்னை சந்தேகமா, பேசாமல் நீ நடந்தா. அடியே சகீந்திரி, என்ன அடியே விரத ஜாரணி, என்ன பணிப்பெண் எங்களை தாங்கி தர. சரி, பார்த்தால் சகீந்திரியாகப்பட்ட செய்கின்றாகப்பட்டவள். அம்மா, என்ன அந்த